ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்றதற்கு விருப்பமா இருக்கேன். நான் தெரிந்து கொள்வதற்கு சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, நான் தெரிந்து கொள்வதற்கு நான் விருப்பமா இருக்கிறேன். முழு பலத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாருங்க. ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாருங்க. ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்கள். தாவீதை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது, அவன் ஒரு யுத்த வீரன். அவன் யாரு? யுத்த வீரன். ஆடு மேய்க்கிறவனுக்கும் யுத்தத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த சம்பந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் கோலியாத்தை சந்திக்க போகும்போது சவுல் சொல்றாரு, எப்பா என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, என் பட்டயத்தை கையில கூட கொண்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ட்ரெஸ் என்னால என்ன பண்ண முடியல, போட முடியல, எனக்கு போட தெரியல, எனக்கு செட் ஆகல, நான் சாதாரணமாகவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டான். நம்ம அதை பெரிய பிரசங்கமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உண்மைதான். சரி, நீ இருக்கிற பலத்தோட போ அப்படின்னு நம்ம பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். நீ இன்னும் பெருசா இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு நாலேஜ் இல்லை, அந்த பட்டயத்தை தூக்குறதுக்கு அவனுக்கு தெரியல. ஆனா நீங்க நாட்கள் தாண்டறதுக்கு பிறகு தாவீதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் ஒரு யுத்த வீரன். அவன் யாரு? அன்னைக்கு அங்க இருந்து வந்து கோலியாத்தை ஜெயிக்கும் போது அவன் ஆடு மேய்க்கிறவங்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான். எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ், எனக்கு இது போதும், இதனாலதான் கர்த்தர் என்ன இவ்வளவு ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் சாகுற வரைக்கும் இதோட தான் இருப்பேன்னு சொன்னானா? இல்ல அந்த கவனையும் அந்த கல்லையும் தூக்கி அடப்பையில போட்டுட்டு அடுத்து எவன் வந்தாலும் கல்லை தூக்கி வீசுவேன்னு சொன்னானா? சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கல்லுனால ஒரு ஜெயம் கிடைச்சிருச்சு. ஆனா ரெண்டாவது டைமும் அவன் யுத்தத்திற்கு பழக வேண்டிய அவசியம். யுத்தத்திற்கு எல்லாரும் நிக்கிறதுக்கு முன்னாடி யார் தான் ஃபர்ஸ்ட் நிப்பான்னா, தாவீது தான் ஃபர்ஸ்ட் நிப்பான். அவங்களை யுத்தத்துக்கு வழி நடத்துறதே அவர் தான். அப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவன் யுத்த வீரனா எப்படி மாறினா அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு பெரிய வாஞ்சை இருந்துச்சு. நான் என்ன பண்ணணும்னா, ராஜாவாகணும்னா இந்த யுத்தத்தை என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு, எல்லாம் ஆண்டவர் நடத்துக்குவாரு. அந்த பேதையை ஞானியாக்கலையா, அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கலையா, கொடுக்குற ஆண்டவர் கூரையை பிரித்து கொடுப்பாரு. அப்படியெல்லாம் தரமாட்டாரு, அப்படியெல்லாம் தரமாட்டாரு. நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த அதுக்கு தானே கர்த்தர் நேரத்தை கொடுத்துருக்காரு, அதற்கு தானே கர்த்தர் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நீங்க அப்படியே ஒண்ணுமே பண்ணாம அமைதியா உட்காருவீங்க சோம்பேறி மாதிரி. ஆனா கர்த்தர் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளுக்குள்ள ஒரு புதிய மூளையை ஏற்றி விடணும் நம்ம நினைப்போம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. நீங்க ஒரு கையை எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் 10 அடி தூரம் கர்த்தர் வருவார். ஆமென்.